புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கோடானு கோடி புதுயுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். சரித்திரத்தில் வெற்றி பெற்றவருக்கு இடம் உண்டு, தோற்றவருக்கு கூட இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவருக்கோ எங்கும் எதிலும் இடம் கிடையாது. வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கும் நம் அனைவரையும் சரித்திரம் படைக்க வைத்து மகிழ்வித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாம்பன் நருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. அண்ணா சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. சுவாமிகளுக்கு வணக்கம். சுவாமிகள் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். அவர் எழுதியுள்ள 12 புத்தகங்களுக்கும் நல்ல வரவேற்பு தொடர்ந்து இருக்கிறது. அண்மையில் ஒரு நல்ல செய்தியை நமது பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நரக தண்டனை யாருக்கு, அதற்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு சுவாமிகள் எழுதின புத்தகத்தை தமிழக அரசின் பொது நூலகத்துறை 550 பிரதிகள் வாங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களுக்கும் வழங்க சொல்லி வாங்குகை ஆணை கொடுத்துருக்காங்க. இது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். இது இவ்வளோ நூல்கள் இருக்கும் பொழுது இந்த நூலை குறிப்பாக தேர்ந்தெடுத்ததுங்கிறது ஒரு வித்தியாசமான ரொம்ப நல்ல சிறந்த நூலுங்கிற அங்கீகாரம் அது கிடச்சிருக்கு. புத்தக வேந்தரான சுவாமிகளோடு நான் இணைந்து பயணிப்பதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா அதுல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சமீபத்துல மலேசியால உலக சித்தர்கள் மாநாடு நடந்தது. அதுல கம்பீரமாக நடுநாயகமாக தலைமை உரையாற்றினார் நம்ம சுவாமிஜி. அவர் நமக்காக நம்ம அரங்கிற்கு வருகை கொடுத்திருக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஐயா. இருவரும் இணைந்து சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. வணக்கம். சித்தாந்தத்தின் தெளிவுகள் எல்லாம் நித்தமாய் முள்ளே புகுந்து வித்தைகள் இல்லை என்றாலும் அறிவு சார்ந்த வித்தைகளுக்குள் உள்ளே நுழைந்து பகுத்தறிவு என்ற பெட்டகத்தை வெளிப்படுத்தி உழைப்பு என்ற நல்லொரு ஆயுதத்தை பயன்படுத்தி பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க நாமே காரணம் என்ற சிந்தனையை மேலோக்கி ஒவ்வொருவரும் அதன்படி வாழ அந்த அறிவினுடைய திறனை நமக்கு அகார உகார மகார லகார வகார தத்துவத்தோடு இணைத்து கொடுக்க அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளோடு இணைந்து கிடைக்கப்பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, ஒரு 70 வயது அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க சுவாமிஜி. அது மனசை அப்படியே ரொம்ப இது பண்ண வச்சிருச்சு. கஷ்டமா இருந்தது சுவாமிஜி. அந்த கேள்வி சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கேள்வி சொல்வதற்கு முன்பாக ஒரு ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும் இணைப்புல இருக்காங்க. அவர்கிட்ட பேசிட்டு இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் விஜயலட்சுமி பேசுறேன். ஜெயஸ்ரீமா, டிவி வால்யூம் கம்மி பண்ண மாட்டேன்றீங்களே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. ஹலோ விஜயலட்சுமி, நீ டிவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல லைன் கடிச்சிச்சுன்னு பேசினா கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நல்லா இருறா கண்ணா, நல்லா இருறா கண்ணு. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. எங்க வீட்டுக்காருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சுவாமிஜி. என்ன ஆபரேஷன்மா? கால் ஆபரேஷன் சுவாமிஜி. என்னமா கால்லையா? கால், இடது காலு. சரி. பல்லு குத்தனது சுகர் இருந்து ஆபரேஷன் காலு முழங்கால் வரைக்கும் எடுத்துட்டேன் சுவாமிஜி. அவங்களுக்கு புண்ணு ஆற மாட்டேங்குது 7 மாசமா. எனக்கு நீங்க ஒரு மந்திரம் சொல்லி அவங்கள நல்லபடியா காண்டு பண்ணி தரணும் சுவாமிஜி. 2 ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிட்டேன். இப்ப காலு எடுத்துட்டேன் சுவாமிஜி. இன்னைக்கு 50 நாள் ஆகுது. யாருக்கு? எங்க வீட்டுக்காரு கணவர் சண்முகம், 68 வயசு ஆகுது சுவாமிஜி. சரி சரி சரி. உங்க இடத்துக்கு எல்லாமே வந்திருக்கோம் சாமிஜி. கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன், உங்களை நேர்ல சந்திச்சிருக்கேன், அகண்ட பாராயணம் எல்லாம் வந்திருக்கோம் சாமிஜி. சரி. நான் நிறைய எனக்கு நல்ல வாழ்த்து சொல்லணும் எங்க கணவருக்கு கேட்கிறேன் சாமிஜி. சரி, பதட்டம் இல்லாத சொல்லுமா, அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். காலு 2
2 ஆபரேஷன் பண்ணிட்டேன் சாமிஜி. இடது சரி. காலு முழங்கால் கீழே ஒரு வரைக்கும் எடுத்துட்டாங்க. சரி. அந்த காலை எடுத்தது புண்ணுன்னா ஆற மாட்டேங்குது சாமிஜி. ஒரு கல்லு குத்துனதுதான். சரி அத 2 ஆபரேஷன் பண்ணி காலை எடுத்துட்டாங்க. சரி புண்ணு ஆறவே இல்லைங்க சாமிஜி. சரி. டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் இன்னும் மறுபடியும் நேற்று போய் பார்க்கும்போது அந்த எலும்பெல்லாம் தெரியுது, இன்னும் ஆபரேஷன் தொட வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும், புண்ணு ஆறாதுங்கிறத நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சாமிஜி. சரி. அவரு சக்கரை நோய் இருக்கா? சக்கரை இருக்குங்க. எல்லாம் சுகர் எல்லாம் கட்டுப்படுத்தி மருந்து ஆற்றலாம் ஆபரேஷன் பண்ண. எவ்வளவு இருக்கு? சுகர் இருக்கு சாமிஜி. அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கால ஆபரேஷன் பண்ணி அதிகமா இருக்கு. சுகர் 200க்கு மேல இருக்குங்க சாமிஜி. 200 மேலாம் வெறும் வயிற்றுலயா சாப்பிட்ட பிறகா? வெறும் வயிற்றுல சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது 100, 200, 300 வருது சாமிஜி. சரி, அது போட்டோம். முதல்ல நாயூரி வேலை இருக்குல்ல, திருவிழா இருக்கு சாமி. நாயூரி வேலை வந்து 2-3 புடி எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஆ, அதை அரைக்கும் பொழுது ஆ, ஒரே ஒரு நம்ம கட்டி வெல்லம் இருக்குல்ல, வெல்லம், கட்டி எல்லாம். அந்த வெல்லம் ஒரு சின்ன கட்டி, பெருசா போட்டுறாதீங்க, சின்ன கட்டி. ஆ, கொஞ்சோண்டு விரலி மஞ்சள் ஒரு துண்டு, ஆ, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இருக்குல்ல, ஆமாங்க சாமிஜி. அது சும்மா ஒரு 4-5 சிட்டிக்க ஆ, போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிருங்க. ஆ, அரைச்சிட்டு எங்க புண்ணு இருக்கோ அங்க 10 போட்டு விட்டுட்டு ஆ, ஒரு மல்லு துணி ஒட்டிடுங்க. பட்டு துணிங்களா? ஆமாம். மல்லு துணி, காடா துணி நாடா துணி. ஒட்டி விட்டுட்டு, கட்டெல்லாம் கட்டாதீங்க கெட்டிமா, அப்படியே ஒட்டி மட்டும் விட்டுடுங்க. காலைல ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, 2 வேளை பண்ணுங்க. ஆ, மறுநாள் அதை எடுத்து சுத்தம் பண்ணுவீங்கல்ல, காஞ்ச பிறகு ஆ, அது ஒரு தேங்காவை உடைச்சி ஆ, பால் எடுத்து ஆ, அந்த பாலை அப்படியே ஊற்றி கழுவிடுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி கழுவுங்க. சரிங்க. இதை நீங்க தொடர்ந்து 15 நாள் செஞ்சீங்கன்னா அது புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இப்ப ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல சாமி? உங்க மந்திரத்தை மட்டும் சொல்லி நான் எல்லாம் இதை செய்யறேன் ஏண்டா கண்ணா, ஆபரேஷன் இதை நீ கரெக்டா பண்ண வேண்டியது வராது. சரிங்க சாமிஜி. சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வசந்தா பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க வயது? வயது 41. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. அப்போ நான் கிருஷ்ணகிரில இருந்து வசந்தா பேசுறேங்கப்பா. சொல்லுமா வசந்தாம்மா, சொல்லுமா. அப்போ வீட்டுல விக்ரமாய வச்சிருக்கிறேங்கப்பா. சரி. எங்க பையன் வந்து மருந்து குடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்தான்ப்பா. அது எனக்கு தெரியல. அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கிறான். அவங்க எனக்கு கால் பண்ணிருந்தாங்கப்பா. கால் பண்ணிட்டு நான் இவங்களை கூப்பிடுறேன், எலி மருந்து சாப்பிட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்கிறான்ப்பா. சரி. கூப்பிட்டு அவன் வெளியவே வரலைங்கப்பா. அப்புறம் விக்ரமாய கிட்ட வந்து நான் அழுந்தேன், எங்க பையனை காப்பாத்தி கொடுமா அப்படின்னு சொல்லி அழுந்த பின்னாடி அவனே கதவு திறந்து வெளியே வந்து எல்லாம் வாமிட் பண்ணிட்டான்ப்பா. அப்புறமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் இப்ப காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேங்கப்பா. நல்லா இருக்கிறாங்கப்பா. விக்ரமாயா வந்து எவ்வளோ பேரை காப்பாத்தி இருக்குமா, எவ்வளோ பேரை காப்பாத்தி. அதாவது நான் உருவாக்கியதுல அது ஒரு பெரிய மனநிறைவை தர்றது. அது இந்த போஜீஸ்வர லிங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்குமா. போகட்டும், அவன் எதனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டான்? லவ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாங்கப்பா, லவ் பண்ணது எங்களுக்கு யாருக்குமே தெரியலங்கப்பா. அந்த பொண்ணை சூசைட் பண்ணிக்கிச்சான்ப்பா வீட்டுல தெரிஞ்சு. சரி. சரியா? அதனால இவன் அந்த மாதிரி பண்ணிருக்கிறான்ப்பா. இது இந்த பலவீனத்துல மாட்டிக்கிறது தான் எல்லாமே. இப்ப ஒழுங்கா இருக்கானா? ஒழுங்கா இருக்கிறான்ப்பா. வேலைக்கு சென்னையில வந்து ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு அது வேலைக்கு போயிருந்தான்ப்பா. ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிறான். இன்னைக்கு போறேன் நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறான்ப்பா. வேலைக்கு போல ஒரு நிலைய. என்ன வயசாச்சு அவனுக்கு? 19 வயசு ஆகுதுங்கப்பா. 19 வயசுலயே காதலுக்கு விஷம் குடிக்கிறான். நல்ல பையன். என்ன பண்றது பாருங்க, இதுங்கெல்லாம் பெத்து. சரிடா கண்ணு, நீ ஒரு முறை நேர்ல வந்து பாத்துருமா. என்ன விஷயம்னா, இது எனக்கு நிறைய சந்தேகங்களை தூண்டுது. அது கிரகமா, வீடா, இல்ல கர்மாவான்னு. ஏன்னா அவங்க அப்பா எப்படி இருக்காரா கண்ணா? அவங்க அப்பாவும் நானும் பேசுறது இல்லைங்கப்பா. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, நாங்க கிருஷ்ணகிரில இருக்கோம். இல்ல மொத்தத்துல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்கப்பா. இது வந்து கடந்த ஒரு 3ல இருந்து 10 வருஷத்துமாவே பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கா? ஆமாங்கப்பா, 13 வருஷமா இருக்கு. அதான் அது பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன். முழுசா அது நேர் அலைவரிசையில் அலச வேண்டாம்.
சரிங்கப்பா. இது கொஞ்சம் நம்ம நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. வந்து பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கடா கண்ணா. அப்போ இப்போ ஒரு திங்கட்கிழமை எனக்கு கால் வந்து வண்டிக்காரர் மோதிட்டாங்கப்பா. ஆ அதுவும் ஆனா பலமா அடி இல்லப்பா, லைட்டா தான் அடிபட்டிருக்கு. அதுவும் விக்ரமாயை தான்ப்பா காப்பாத்திட்டு. ஆமாம், விக்ரம நிச்சயமா விபத்துகளை வந்து கண்டிப்பா தடுத்துரும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதனால்தான் வாகனத்துல வைக்கிறதுக்கே நான் செஞ்சது அதை. சரிங்கப்பா. நீ வாடா கண்ணு, நம்ம பாத்துக்கலாம். வாடா கண்ணு. அப்பா பாப்பா எழுதிருக்கிறப்பா, அதுல பாஸ் ஆயிரணுங்கப்பா. கண்டிப்பா பண்ணிடுவா, அதை பத்தி நீ கவலைப்படாத. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நல்லா இருடா கண்ணு. சீக்கிரம் வந்து பார்த்து எல்லா குறையும் தீர்ந்து நல்லா இரு. அழைப்பிற்கு நன்றி. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் பத்மாவதி பேசுறேங்க. அம்மா உங்க வயதுமா? என் வயது 65ங்க. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. பத்மாம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம், சொல்லுங்க பத்மாம்மா. சாமிஜி, நான் நம்பனா ட்ரை பண்றேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்ப கிடைச்சிருச்சுல்ல? ஆமாங்க, எனக்கு வயசு 38 வயசு ஆச்சு. யாருக்கு? பையனுக்குங்க. சரி சரி. கல்யாணம் நடக்கலைங்க. ஆ நாங்க பக்கத்தை தேர்ந்தெடு பழனி அனுபவிங்கிற ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு அதுல இருக்கிற மந்திரத்தை 86வது பக்கம் இருக்கிற மந்திரத்தை நான் படிச்சுக்கணுங்க. சரி. பையன் வந்து பவும எந்திரம்னு ஒரு எந்திரம் ஒரு மாசமாச்சு வாங்கி. என்னது? பவும எந்திரம். பௌம எந்திரம். சரிங்க சரிங்க. ஆமா, அதுல இருக்கிற மந்திரத்தை பையன் படிச்சுக்கிறானுங்க. படிக்கிறாரா? ஆமாங்க. சரி. அப்புறம் இன்னும் கல்யாணம் நடக்கலீங்க, எப்ப நடக்கு என்ன, எனக்கு நிறைய வேதனையா இருக்குது. அம்மா, இந்த மாதிரி 37 வயதை தாண்டிட்டாலே சரி. அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் பொதுவான சாஸ்திர விகிதமா ஜோதிட சாஸ்திரம் ஸ்கந்தங்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா 37 வயதை தாண்டிட்டா சரி ஒரே ஒரு வாய்ப்பு 40 வயசுல இருக்கணும். சரி அது கூட 100க்கு 70 பாகம்தான். சரி ஆனா அந்த 40 தள்ளிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணங்கிறது ரொம்ப கஷ்டம், நடக்காது. சரி அப்படியே நடந்தாலும் அந்த வாழ்க்கை சோபிக்காது. சரி சரி இது வந்து இது காலகட்டம் வந்து உங்க பரம்பரையில சரி உங்க தாத்தா இல்ல அவங்க அப்பா வழி பரம்பரையில சரி யாராவது காணாம போனது அல்லது திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு செய்து செத்து போனது இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சாமி. எனக்கு நான் கேட்கறது உங்க கணவர் வழியில இல்லைங்க சாமி. உங்க வழியில? ஆமாங்க சாமி. அப்ப கணவரோட சித்தப்பா பையன் ஒண்ணு இல்லைங்க, காணாம போலீங்க. அவங்க தான் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. எங்க போய் விட்டு வந்துட்டாங்க? அடையாறுல இந்த மனநல பாதிப்பு இருக்கிற இதுல. அது பையனையா? என்னங்க? அது பையனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லைங்க, அவரு எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா பையன். ஆமாங்க. நாயை விட்டு வர மாதிரி விட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா, இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கு. சரி சார். இது நம்ம குறித்த நேரத்துல கல்யாணம் ஆக்கணும்னு நீங்க வீட்டுல பாருங்க. பணம் தங்காது, சரி உறவு எதுவும் வந்து நமக்காக சுமூகமா பேசாது, சரிங்க சார். தேவையில்லாம பிரச்சனைகளும் இருக்கும். சரிங்க சார். நீ ஒரு முறை வந்து பாத்துடுறா கண்ணா, அதுதான் நல்லதுமா. சரிங்க சார். எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் நல்லா இருங்க, குறையெல்லாம் தீர்ந்து திருப்பியும் அவர் நல்லபடியா அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய தன்மையில நல்லா ஆகட்டும். வந்து பாருங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நாகலட்சுமி பேசுறேங்க. உங்க வயதம்மா? வயது 36ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. நாகலட்சுமி. அப்பா சொல்லுடா கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க என் குடும்பத்தை. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கடா கண்ணு. அப்பா, என் பையன் 10th படிக்க ஸ்டார்ட் பண்ணப்பவே உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேங்கப்பா. அப்புறம் பேசி நீங்க 3 வெத்தலை அகத்துக்கு கூட்டுற சொன்னீங்கப்பா. போன மார்ச் ஏப்ரல் மே கூட்டிட்டு வந்தேங்கப்பா. இப்போ 10th எழுதுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டாங்கப்பா. நான் உங்களுக்கு 3-4 வாரமா ட்ரை பண்றேங்கப்பா. ஆமா, கிடைக்கவே இல்லைங்கப்பா. இன்னைக்கு தான்ப்பா கிடைச்சிருக்குது. கண்டிப்பா அதுல என்ன, இன்னும் இதுவும் நல்லா பண்ணுவாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அதாங்கப்பா, அதுக்கு தான்ப்பா கூப்பிட்டேன் நானு. நல்லா பண்ணுவா, நீ அதை கவலையே விட்டுட. அந்த தேர்வில் வெற்றி பெற மந்திரம் இணையதளத்துல இருக்கும், கேட்டேதாங்கப்பா இருக்கா. அதை தொடர்ந்து பண்ண சொல்லுமா, அதுவே சரியா போயிடுமா. சரிங்கப்பா, அதான் ஒரே நிமிஷம்ப்பா, அவங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா. குடுமா டக்குன்னு குடுமா. ஹலோ. சொல்லுடா கண்ணா. டேய், நல்லா எக்ஸாம் எழுது, நல்லா வெற்றி பெறு, நிறைய குறிக்கோள் வச்சுக்கோ, பெரிய பதவிக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்க. சரியா? ஓகேப்பா.
ஆல் தி பெஸ்ட் கண்ணா. அப்பா சொல்லுமா. அப்பா எங்க வீட்டுல குடியிருக்கிற பொண்ணு அங்க வந்து ஜாதகம் பார்த்து வந்தாங்கப்பா. சரி. அவங்க வந்து நீங்க 10 வருஷமா இல்லைங்கப்பா குழந்தை. சரி. அப்ப நீங்க சொன்ன பரிகாரமா செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்கப்பா. அது என்னடா? அது போன மாசம் நாள் தள்ளி போச்சுங்கப்பா. 34 நாள் இருந்துச்சு. சரி. அப்புறம் போயிடுச்சுங்கப்பா. சரி. அப்புறம் இந்த மாசம் வந்து IUI பண்ணிருக்காங்கப்பா. அது அப்படியே குழந்தை நிக்கணும்னு. நின்னுடா. அவங்க அந்த பெண்மணி வந்து ரொம்ப சந்தேகப்படுறதோ அல்ல சந்தேகம்னா இதுவாது நின்றுடுமா இல்ல நிக்காம போயிடுமா அந்த பயம்லாம் வேண்டான்னு சொல்லுமா. தைரியமா இருக்கு சொல்லி நின்னுடும். சரிங்கப்பா. சரியா? கண்டிப்பாங்கப்பா. ஓகேம்மா. நாங்க எல்லாரும் குழந்தை எடுத்துட்டு வருவோம்ப்பாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வருவீங்க. வாங்கம்மா. நன்றிப்பா. எவ்வளவு பேரை பாத்துருக்கீங்க நீங்களே. அப்பா நான் இங்க இது வந்து நீங்க 5 தலையும் 1 தலையும் வீட்டுல வச்சு பரிகாரம் பண்ண சொல்லிருக்கீங்கப்பா. அது நம்ம சாமி பக்கத்துல வச்சு பரிகாரம் பண்ணலாம் இல்லைங்கப்பா? தாராளமா பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் பயமுறுத்தாங்கப்பா உங்களை. அதெல்லாம் வீட்டுல வைக்க கூடாது. பயமுறுத்தவரை எந்த சாஸ்திரம் படிச்சாரு அது எந்த இடத்துல கேட்டு சொல்லுமா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிப்பா. நான் சொல்லிட்டே தான் இருக்க, பயப்படாதீங்க. இல்ல நீங்க அவரை கேட்டு சொல்ல எனக்கு நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. ஒருவேளை நான் தப்பா சொன்னேன்னா அதெல்லாம் போய் பண்ணிடா கண்ணு. எல்லாம் ஜாத்திரம் பண்ண மாதிரி ஒருத்தன் சொல்றதை கேட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர்? வனிதா ஸ்ரீ மேம். ஓகே, உங்க வயது வனிதா? 40 மேம். ஓகே வனிதாமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க வனிதாமா, சொல்லுங்க. சுவாமிஜி, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல சுவாமிஜி. சொல்லிடுறாங்க, நாங்களே தெரிஞ்சுக்கோம், பாக்குற நம்ம பக்தர்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கண்டிப்பா சுவாமிஜி. போன வருஷம் சுவாமிஜி 2025 ஜூன் மாசம் எனக்கு டைபாய்டு வந்தது சுவாமிஜி. சரி. அது 4 மாசமா இருந்தது. பார்க்காத டாக்டர் கிடையாது, எடுக்காத டெஸ்ட் கிடையாது சுவாமிஜி. எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு ஃபீவர் இருந்துட்டே இருக்கும் சாமிஜி. உங்களுக்கு லைன் ட்ரை பண்ணி எனக்கு அக்டோபர்ல கிடைச்சது சாமிஜி, 4 மாசம் கழிச்சு. நீங்க வந்து பவளமல்லி இலையும் சின்ன விரலி மஞ்சள் 4 மிளகும் தட்டி கண்டினியூஸா காலை மாலை வெறும் வயிற்றுல சாப்பிட சொன்னீங்க சாமிஜி. அத சாப்பிட்டு 21 நாள்ல அந்த ஜுரம் இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு சாமிஜி. கண்டிப்பா சாமிஜி. என்ன என்னால ஏஞ்சி நடக்க முடியாது சாமிஜி. நான் உயிர் பொழைப்பனா அப்படின்ற அளவுக்கே ஆயிட்டேன் சாமிஜி அந்த 4 மாசத்துல. முருகனே வந்து உங்க ரூபத்துல இருக்கு சாமிஜி. இப்ப நீங்க ஒருத்தர் உங்களுக்கு முதல் கால் சொன்னீங்கல்ல சாமிஜி சுகருக்காக. ஆமாமா. அதெல்லாம் நினைக்கும் போது சாமிஜி என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சாமிஜி, இதை நீங்க ஆலோசனை பண்ணி செய்யுங்க சாமிஜி. உங்களோட மருத்துவம் வந்து என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது சாமிஜி. அதுக்கு ஒரு புக்கு வந்து நீங்க போடுங்க சாமிஜி. உங்களால பல பேர் வந்து அதுல பயனடையணும் சாமிஜி. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த அம்மா அப்படி அழுதாங்க அவங்க ஹஸ்பண்ட்காக. கண்டிப்பா சொல்லும் போது அத நீங்க சொன்னதை மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா 15 நாள்ல அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம போயிடும் சாமிஜி. அந்த அருமை கண்டிப்பா சரியாயிடும். கண்டிப்பா சரியாயிடும். எனக்கு தெரியும். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சுவாமிஜி. இன்னைக்கு நான் இவ்வளவு ஆரோக்கியமா நடந்து உங்களோட பேசுறேன்னா அதுக்கு நீங்க தான் சுவாமிஜி காரணம். நிச்சயமா மறக்கவே முடியாது கண்ணு. எனக்கும் வந்து இந்த வைத்தியத்துல வந்து நிறைய பண்ணணும்னு எனக்கு எண்ணங்கள் இருக்குடா கண்ணா. ஆனா இதை எனக்கு எல்லா வேலைகளையும் பாக்குறதுனால அது எல்லாத்தையும் அதை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஒரு பக்கம் கோயில், ஒரு பக்கம் பக்தர்கள், ஒரு பக்கம் எல்லாம் நிறைய போக வேண்டியது, வெளியில சொல்ல வேண்டியது, அப்படி சித்தாந்தங்கள் அப்படி நிறைய இருக்கிறதுனால. ஆனா என்னோட ஒரு நீ சொன்னதை நான் மனசுல வச்சு நான் கூடிய சீக்கிரம் எழுதுறேம்மா. நீ நேரம் ஐயா இருக்காரம்மா, ஐயா கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கம்மா, அவர் என்ன விடவே மாட்டார், நைஸா கொத்திக்கிட்டே இருப்பாரு. ஐயா நீங்க அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுங்க? புத்தகத்துக்கான தலைப்பை நான் இப்ப சொல்லிடுறேன். சுவாமிகளின் பயனுள்ள மருத்துவ ஆலோசனைகள். மறக்கவே முடியாது சுவாமி. சாமிஜி தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ அந்த நரகத்தோடது அதை விட பன்மடங்கு இது வந்து உபயோகமா இருக்கும். கண்டிப்பாடா கண்ணா, நான் பண்றேன்டா கண்ணா. கேட்டு நீங்க செய்யுங்க சாமி. பண்ணலாமா. நன்றி. ஓகே சாமி. இப்ப நான் சொல்லி நீங்க மலேசியா போயிருந்தீங்க. முருகன் அருளால நீங்க உலக நாடு முழுக்க உங்களோட புகழ் பரவணும் சுவாமிஜி. அதுவும் தலைமை உரைமா, சும்மா இல்ல. அதுதான் மேம், எனக்கு தெரியாது ஆக்சுவலி 2 வீக் வரல.
ப்ரோக்ராம் மேபி நான் என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. சுவாமிஜியோட புகழ் எங்கேயுமே முருகன் அருளால் ஃபுல் உலகம் முழுக்க பரவணும். என்னோட வாழ்த்துக்கள் சுவாமிஜி. நன்றிடா கண்ணா. ஒண்ணு தெரிஞ்சுக்கடா கண்ணா, நான் தான் நிறைய நாடுகளுக்கு போறது இல்லடா கண்ணா. ஏன்னா இங்க நம்ம தமிழுக்கும் அந்த தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்கும் போய் விளையாடக்கூடாதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பயணங்கள்ல வந்து ஒரே இடமா நம்ம உட்கார்ந்து போறது, அந்த நேரங்களை பயனுள்ளதா பண்ணணும்ன்றதுக்காக நான் போய் மாத்திக்கிறதுமா. கண்டிப்பா சாமிஜி. இப்ப நீ சொன்ன இல்லையா புக்கு, அதான்டா கண்ணா ஆரம்பிச்சீங்களா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எங்க அம்மாவும் நாங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் சாமிஜி. நிச்சயமா இந்த தகவலுக்கும் உன்னோட நன்றிக்கும் உன்னோட உடல்நிலை இனி எதுவுமே வராதுங்கிற ஆசைகளோட நல்லா இருக்கா கண்ணு. நன்றி சாமிஜி. சாமிஜி அம்மாவுக்கு கேட்கறதுக்கு தான் சாமிஜி. சொல்லுமா. அம்மா வந்து உங்ககிட்ட வந்திருந்தாங்க சாமிஜி. இன்சோமேனியான்னு சொல்லிட்டு நேராவே வந்து பாத்துருந்தோம் சாமிஜி. இன்சோமேனியா, சரி. நல்லா இருக்காங்க சாமிஜி. ஆனா நைட்ல தூங்கும் போது அவங்களுக்கு நிறைய கனவுகள் வருது சாமிஜி. அதால கைய ஆட்டுறது, உடம்பு தூக்கி போடுறது, இது மட்டும் இருந்துட்டே இருக்கு சாமிஜி. எந்த ரூம்ல படுக்க வைக்கிறீங்களோ அந்த ரூமை மாத்திருங்கடா கண்ணு, வேற எதுவும் வேண்டாம். அப்படிங்களா? சரிங்க சாமிஜி. சரியா? சரிங்க சாமிஜி. நல்லதுமா. ஏன் சொல்றேன்னா அதுல 2-3 காரணம் இருக்கு. அவங்க படுக்கிற ரூம் இருக்கு இல்லையா, ஆமா சாமிஜி. அந்த ரூம்ல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கா? இல்ல சாமிஜி. வெளியில வந்து போறாங்களா? ஆமா, வெளியில வந்து. அது அந்த ரூம் ஒட்டன மாதிரியே இருக்கா? இல்ல, கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கும் சாமிஜி. ஆப்போசிட்னா அது தென்கிழக்கு பக்கம் வருதா? ஒரு நிமிஷம் சாமிஜி. சரி விட்டுரு, ஏன்னா அது எடுத்த நேரம் ஆயிடும். தென்கிழக்குல இல்லாம பாத்துக்க. எனக்கு அந்த ரூம் மேல சந்தேகமா இருக்கு. சரி அது வேண்டாம், அதை மாத்தி படுக்க வைங்க, சரியாயிரும். ஓகே சாமிஜி. நன்றி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் ஆண்டாளன் மேடம். உங்க வயதுமா? எனக்கு 45 வயது ஆயிடுது மேடம். ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா ஆண்டாளம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்டா கண்ணா. எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து நல்லா இருங்க கண்ணா. நன்றிங்கப்பா. என் பிள்ளை கல்யாணத்துக்காக உங்ககிட்ட கேட்கலான்னு பண்ணோம். என்ன அவரோட பேர் என்ன, வயசு என்ன? அவர் பேர் ராஜ்குமார்ப்பா. சரி. 30 ஆகுதுப்பா. சரி, இன்னும் முடியலையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன்ப்பா. சரி. நீங்க சொன்ன மாதிரி 25 வயசுல என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. வெரி குட்டா. நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரம் செஞ்சோம். அந்த வாழை இலையில அரிசி வச்சு புரியுது செய்ய சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சிச்சுப்பா. சரிம்மா. பிள்ளைக்கு பாத்துட்டு இருக்கோம் 3 வருஷமா. எதுவுமே அமைய மாட்டேங்குதுப்பா. பையனுக்கா? ஆமாப்பா. எங்க இருக்காரு? அவர் சென்னையில வேலை செய்யறாருப்பா. சரி அம்மா, அது பிரைவேட்ல இருக்காரா? பிரைவேட்ல தான் வேலை செய்யறாரு. என்ன வேலை பாக்குறாருமா? அது கம்பெனில ஒரு ஜேஇயா இருக்காருப்பா. என்னம்மா? ஜூனியர் இன்ஜினியரா வேலை செய்யறாருப்பா. சரி. இல்ல அது எந்த வேலையிலயும் அவருக்கு திருப்தி இல்லாதே வேலை பாக்குறாரா? இல்லப்பா, இப்ப போற வேலை அவருக்கு செட் ஆயிடுச்சுப்பா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அந்த பிரச்சனை இல்ல. ஆமாப்பா. சரி. பேசுறாங்க, வேற மாதிரி வருது. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒண்ணும் வேணாமா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஆசிரமத்துல கல்லால மரம் இருக்குல்ல, சரிங்கப்பா. அந்த கல்லால மரத்துல 3 வெள்ளிக்கிழமைடா கண்ணா. சரிங்கப்பா. அந்த கல்லால மர வழிபாடு பண்ணாலே போதும்டா கண்ணா. அது எப்படின்னு போன்ல கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்கப்பா. இல்லைன்னா கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 9ல இருந்து 10 மணிக்கு காலையில இந்த மாதிரி பிரச்சனை சொன்னீங்கன்னா அதுக்கு நான் உருவாக்கினதுல எதை வச்சு வழிபட்டா உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கல்லால மர வழிபாடு பண்ணா 2 விஷயம் இருக்குடா கண்ணு. அவருக்கு அந்த வெளிநாட்டு யோகம் இருக்கு, அதுவும் கொஞ்சம் தடையில இருக்கு. அது போனா நல்லா இருக்கும். அதுக்கான வழியும் உண்டு. திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வழி அந்த பரிகாரம் முடிச்சு 8 மாசத்துக்குள்ள வந்துரும்டா கண்ணு. அதை கேட்டுக்குங்க. நல்லதுமா. சுவாமிஜி, இப்போ வருகின்ற வாரம் அகண்ட பாராயணம் மற்றும் அமாவாசை இருக்கு இல்லையா, சொல்லுங்க. நானே சொல்ல நினைச்சேன், நீ எடுத்து கொடுத்துட்ட. வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். இந்த அகண்ட பாராயணம் என்னும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை கூறியது. எவ்வளவு பேர், நான் ஆரம்பித்ததில் 50 பேரோடு ஆரம்பித்த அந்த அகண்ட பாராயணம் இன்று
2000 பேர் பங்கு கொள்ளுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் எத்தனை பெரிய பலன் இருந்தால் இவ்வளவு பெருகிருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். சொற்ப ஆண்டுகளில் நடந்தது இது, ரொம்ப பெரிய ஆண்டுகளாக ஒன்றும் பெருசாக இல்லை. சண்முகப் பெருமானுடைய கலியுகத்தில் திரேதா யுகத்தில் யாகத்தினால் நிறைய பயனடைந்தது. இந்த துவாபர யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாகத்தை முடித்து பூஜை புனஸ்காரங்கள் வழியில் போச்சு. கிரேதாயுகத்தில் ஒரு விதமான பக்தி செலுத்துவதனால பலன் கிடைச்சது. கலியுகத்தில் மட்டும் கூட்டு பிரார்த்தனையும் கோஷ பிரார்த்தனையில்தான் உங்களுக்கு பலனை எளிதில் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது இது நான் இப்போ சொல்லலை, பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஞானிகள் எழுதி வச்ச ஒரு விஷயம். அதை கையாண்டு தான் இந்த அகண்ட பாராயணம் என்பது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையிலே பல பேர் உற்றது வந்து இப்போ உங்களுக்கு நான் விளக்கமாக சொன்னேன். புதுசாக பார்க்குறவங்க யாருனா இருந்தாலும் இதில் பங்கு கொள்ளுங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் 8லிருந்து 9 மணிக்கு தொடங்கி பகல் 3 மணி வரைக்கும் அது நடக்கும். மிகப்பெரிய ஒரு பலனையும் பயனையும் கொடுக்க வல்லது. அடியேனுடைய சித்தாந்த சொற்பொழிவுகளும் அதில் வாரந்தோறும் அந்த மாதந்தோறும் நடக்கிற அகண்ட பாராயணத்தில் இருக்கும். பங்கு கொள்ளுங்க. அதனை தொடர்ந்து இந்த வாரம், வருகின்ற வாரம் புதன்கிழமை அமாவாசை, பிருகிருதிகள் வேள்வி அனுகிரக வாராகியை முன்வைத்து பிருகிருதிகள்னு சொல்கிற தசமகா தேவியரை வைத்து மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துவது இரண்டாவது. முதலிலே நடப்பது ஜும்சக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கையிலே எடுத்து பரிகார வேள்வியாக அதை கொண்டு வழிபடுவது. வெற்றிலையிலே மந்திரம் எழுதி அதை உங்கள் கையாலே யாகத்தில் போடணும். இது வெற்றிலை யாகம் என்றே ஒன்று இருக்குது. இந்த இரண்டுமே அமாவாசை அன்று நடக்கும். முதலில் வெற்றிலை யாகம், அதை தொடர்ந்து அனுக்கிரக வாராகியின் பிருகிருதிகள் வேள்வி. இது ரெண்டுத்துலேயும் பங்கு கொண்டு வந்தீங்கன்னா 3 அமாவாசை வாங்க போதும். நீங்கள் நான் வந்து பெருமையாக இது நடக்கும் அது நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையாக நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணி செய்து பாருங்கள். அறகுறையாக வந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் முழு நம்பிக்கையோடு ஈடுபடுத்தி செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணமும் அந்த மறுநாள் புதன்கிழமை அமாவாசையும். அமாவாசை வேள்வி பகல் 3 மணிக்கு தொடங்கும், சுமார் 7 மணிக்கு முடியும். 2 வேள்விகளும் சேர்த்து. இதுக்கேற்ற மாதிரி வாங்க. வெளியூரில் இருக்கிறவங்களாம் எப்படி அங்கே இரவும் தங்கலாம், ஒரு தப்பும் இல்லை. வந்து நீங்கள் பயனடைஞ்சால் போதும். இதுக்கு இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் எல்லாம் கிடையாது. தாராளமாக வாங்க. மூலிகை யாகத்தில் பிருகிருதிகளுக்கு போடுறதுக்கும் வெற்றிலை எழுதி போடுறதுக்கான சில பொருட்களுக்கான காசு மட்டும் வாங்குவாங்க, வேறு எதுவும் கிடையாது என்பதை சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து அதில் பயனடைங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக சொல்கிறேன்மா. நான் ஐயா கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஐயா, ஒரு பிள்ளை இப்போ சொன்னாங்க மருத்துவ புத்தகம் போடுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரசுரத்துலேயே ஒரு 20-30 புத்தகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், மருத்துவம் சார்ந்து. ஏன் அப்பாவே எழுதியிருக்காரு, ஐயா தமிழ்வாணனே எழுதியிருக்காரு, அதே நான் பார்த்துருக்கேன். மருத்துவத்தை பற்றி இருக்குது, பல எழுத்தாளர்கள் மருத்துவர்கள் எழுதியிருக்காங்க. அதனால் அது ஏன் நம்ம அதுக்கிட்ட போகணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவங்களாம் எழுதியிருந்தாலும் அனுபவ மருத்துவ ஆலோசனைகளை உங்களால் நல்லா சொல்ல முடியாது. நானே ஒரு உதாரணம். எனக்கு வந்து கதவுல கால் அடிபட்டு சுண்டு விரலோட எலும்பு கிராக் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னால் இது வந்து ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து நடக்காமல் கொள்ளாமல் ஓய்வில் இருக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க முருங்கை இலை பவுடரும் ஒரு இதுவும் கலந்து காலை மாலை இரவு 3 வேளையும் நீங்கள் பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே நல்லா எலும்பெல்லாம் இணைஞ்சு அந்த வீக்கம் குறைஞ்சி தானாக சரியாயிடும்னு சொல்லி ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு. அவங்க கேள்விப்பட்டேன், இங்கே சொன்னாங்க, இது அது அந்த கதையே கிடையாது. இது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் நீங்கள் சொன்ன மருத்துவ ஆலோசனை எனக்கு பயன்பட்டிருக்கு. அதே போல் எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் வரும். அந்த தடுமனுக்கு நீங்கள் சொன்ன மருந்தெல்லாம் நான் சாப்பிட்டு தடுமன் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப தும்மல் வரும், இருமல் வரும், அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எழுத போகிற புத்தகத்தை பயனடைஞ்ச பதிப்பாளராக நானே அதை முன்மொழிந்து வெளியிடுறேன்னு சொல்கிறேன்.
அருமை ஐயா, அருமை. அதாவது மிகப்பெரிய பிரச்சனை கூட ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய அந்த மந்திரம் வந்து மிகப்பெரிய மேஜிக் வந்து நம்ம சுவாமிஜி தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஐயா. நிச்சயமாக மருத்துவத்துல அணுகுமுறை இருக்குமா? நிறைய பேர் நாம தான் எதுலேயுமே நாம தான் நினைக்கவே முடியாது, நினைக்கவும் கூடாது. நம்மையும் மேலே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, இதை நாம் மறுக்கக்கூடாது. ஆனால் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம அன்றாட பலன் தருது சாமி ஐயா, அந்த அணுகுமுறை பலன் தருது. அதுதான் பலன் வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம், அடையிறோம். பலன்ன்றதை விட இப்போ நம்ம கரெக்டாக ஐயா 6 சுவைகளை டெய்லி சாப்பிட்றணும். இனிமே வர சந்ததியராவது கடைபிடிக்கணும். கசப்பும் துவர்ப்பும் மட்டும் தவிர்த்துடுறாங்க, மிச்சம் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. விரைவு உணவு விரைந்து நோயை கொண்டு வரும். இது ஒரு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பணம் சம்பாதிச்சே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தினால விரைவு உணவு விரைந்து நோய் தரும். சரி, விரைந்து சாப்பிட்டாலும் விரைந்து நோயை தரும். இது ரெண்டுத்தையும் கருத்தில் வச்சுக்கணும். ஒரு சர்க்கரை நோய் பின்வரும் காலத்தில் வருவதற்கு காரணம் விரைந்து சாப்பிடுவது. மென்று தின்னாமல் முழுங்கி டக்குன்னு டைம் முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு போனால் நீ சம்பாதிக்கிறதுல 40 விழுக்காடு மருத்துவத்துக்கு சேர்த்து வச்சிடும். இது நடந்தே தீரும். ஆக மருத்துவத்தில் சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். டெய்லி சீரகம் சாதாரண விஷயம். சீரக தண்ணீர் குடித்தாலே பெருமளவில் நோய்கள் வராது. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் அதை ஒரு சுடு தண்ணியில் போட்டு காய்ச்சி ஆற வச்சு இந்த சீரக தண்ணி ரொம்ப சிம்பிளாக போட்டு குடிக்கிறது. அது தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் சாமி. சொல்லுங்க ஐயா. அகத்தை சீர்படுத்துவதனால சீராகும். இல்லை ஐயா, அதுக்கு நிறைய இருக்கு ஐயா. சீரகத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை ஐயா. சீரான நிலை தன்னில் நரம்பை ஓடிக்காட்டி கத்தும் கனலும் நித்தமாய் நீக்கி அருளும் சீரக வர்த்தனம் சொல்லி சுடுகாட்டு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு புனையாக எழுதுறது சித்தர்கள் ஊமகு சுப்பது எழுதி வச்சிருவாங்க, கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி எழுதல. சீரகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சாப்பிட்றது. துவர்ப்பு கசப்போடு இணைச்சிக்கிட்டா பெருமளவில் நோய் வராது. அந்த அணுகுமுறை தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் நாயுருவி இலையில் இதுதான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாயுருவி இலைகளில் அந்த புண்ணுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த புண்ணுகள் எல்லாம், சரியாகாத புண்ணுகள் எல்லாம் நாயுருவியினுடைய அந்த ஷேப், அந்த முள்ளோட ஷேப் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். ஒரு எடுத்து எனக்கே காமிச்சிங்க. ஒரு இடத்துல இருந்து தற்செயலாக அது இருந்து இதுதான் நாயுருவி இலைன்னு சொல்லி. அது வந்து சென்னாயுருவி ஐயா. நம்ம எடுத்தது வந்து சென்னாயுருவி. அது அபூர்வமாக கிடைக்காதது ஒரு பொருள், அதனால தான் அது காமிச்சேன். அதனால் இதை கடைப்பிடிங்க, பெருமளவில் நோய் வராது. இதாண்டா கண்ணா அவரும் சொல்லிட்டாரு. இப்போ நீ கேளுக்கம்மா. நிச்சயமா சுவாமிஜி. அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்டயாவது போய் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இதுக்கு இவ்வளவு 1000 இவ்வளவு லட்சம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே துவம்சம் பண்ணக்கூடிய அழகான வழிமுறைகள். அதுவும் பாத்தீங்களாக்க ரொம்ப இயல்பா நாமே நம்ம வீட்டுல சீரகம் நம்ம அஞ்சரைப்பட்டியில எப்பவுமே இருக்கும். ஒரு புடி எடுத்து போட்டு காய்ச்சி குடிங்கடா கண்ணா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தானா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றீங்க பாத்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சுவாமிஜி. கோடான கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. நீங்க கேரளெல்லாம் போங்க, அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க அன்றாடத்துல. ஆமா, இது தனியா வந்து மருந்தா குடிப்பாங்க. அது வெட்டி வேறு அது மாதிரி இருக்கு. அது இன்னும் நிறைய இருக்கு. குடிநீர்னே வந்து கிட்டத்தட்ட ஆயுர்வேதாலையும் சித்தாவிலையும் பல குடிநீர்கள் இருக்கு. இந்த மாதிரி குடிநீர் இருக்கணும்னு. குடிநீருக்கும் கலச நீருக்குமே சம்பந்தம் இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்ல போனா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பூர்ணவதியா, வயது 38. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. கண்ணு, என்ன பேர் சொன்ன? பூர்ணவதியா சாமிஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா இருமா, குறையில்லாத நிறையோடு எல்லா கஷ்டமும் தீர்ந்து நல்லா இருறா கண்ணா. சுவாமிஜி, என்கிட்ட நான் பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் ஆச்சு சாமிஜி. நீங்க சொன்ன பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 36 வயசு திருமணமே ஆச்சு. கண்ணு, எனக்கு தெளிவா கேட்கலடா கண்ணு. ஏன்னா நீ சொல்றது அடுத்தவங்களுக்கும் போகணும்ல, அதுக்காக சொல்றேன். இடம் மாறணும் சுவாமிஜி. சொல்லு கண்ணா. சுவாமிஜி, உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணம் நடைபெற்று சாமிஜி. சரிடா கண்ணு. இப்போ வந்து எனக்கு குழந்தைக்காக கேட்கலாம்னா சாமிஜி. என்ன ஆச்சுடா கண்ணு? எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 வருஷம் ஆகும் சுவாமிஜி. சரி, குழந்தை இன்னும் நிக்கலையா? இல்ல சுவாமிஜி, ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். சரி, வயசு வந்து 38 ஆகுது. கருமுட்டை எண்ணிக்கையும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு IVF பண்ண சொன்னாங்க சுவாமிஜி. சரி. அதுவும் எனக்கு சக்சஸ் ஆகல.
சரி உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சுவாமிஜி. இல்லை கண்டிப்பாக இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே நிற்கலைன்னா உங்களுக்கு அப்புறம் நிற்காதுன்ற மாதிரி மருத்துவர் சொன்னாங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவும் சொல்லல சுவாமிஜி. வேற என்ன அந்த டெஸ்ட்டு ரத்தம் டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களா? கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்குது, வயசு 38 ஆகுது சரி அப்படின்றதுனால வந்துட்டு நீங்க ஐவிஎஃப் பண்ணா உங்களுக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி கண்ணு, எனக்கு நீ சொன்ன உடனே சட்டுன்னு தோன்றதை நான் சொல்கிறேன் உனக்கு. இது ஒன்றும் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் இருக்காது. சினைமுட்டை வளர்ச்சி இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ முதல்ல அந்த டென்ஷனை விட்டுடு, ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுடு. ஒரு முறை அவரோட என்னை பாடுறா கண்ணு, 2 பேரும் வந்தீங்கன்னா அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். பாடுறா கண்ணு, நல்லா இருங்க, சீக்கிரம் 2-3 குழந்தையோட நல்லா இருறா கண்ணு. நல்லதும்மா, நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நான் பாபு பேசுறேங்க, திருவண்ணாமலை மாவட்டம். உங்க வயது ஐயா? ஐயா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, எங்க கூட போன்ல பேசுங்க. உங்க வயது சொல்லுங்க. எனக்கு 54 வயசு மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்க பாபு, சொல்லுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். பையனுக்காக கேட்கணும் சுவாமிஜி. பையனோட பேர் வயதுங்க? பேரு சுரேஷ் சுவாமிஜி. சுரேஷா? ஆமா சுவாமிஜி. வயதுங்க? வயசு 31. என்ன வேலை பார்க்கிறார்? மேல வெல்டிங் வேலை சாமி. ஓ, சம்பாதிக்கிறார், கடனாவே வச்சுக்கிட்டு இருக்காரா? ஆமா சாமிஜி. இது வரைக்கும் அவர் எது செஞ்சாலுமே கடன்ல இருக்கு, நம்ம காசு தான் காலி பண்றாரே தவிர சம்பாதிக்க மாட்டாரா? உண்மைதான் சாமிஜி. கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா? கல்யாணம் என்ன அவ்வளவு சாமிஜி? அதுக்கு தான் பண்ணி வச்சுட்டீங்களான்னு கேட்டேனா? இல்ல சாமிஜி, பண்ண முடியாது. அப்படியே பண்ணியிருந்தா அதுவும் சிக்கல் தான். அதுவும் சிக்கல் தான். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா எல்லாம் சொல்லுங்க. சென்னையில கடை வச்ச சாமிஜி, வெட்டிங் ஷாப். அவனுக்கு சரி, கடன் தான் வச்சீங்க. கடை வச்சீங்களோ இல்லையா? கடன் ஆயிடுச்சு. கடன் ஆயிடுச்சு சாமிஜி. சொல்லுங்க. சரி, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்ணாலும் பொண்ணே அமைது சாமிஜி. இல்லைங்க, பொண்ணு கேட்பாங்க என்ன வேலை பார்க்குறாரு பையன், கடை வச்சிருக்காருன்னாக்காவே கொஞ்சம் அப்படியே பின்னாடி அடிப்பாங்க. ஆமா சாமி. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுதான் நான் எல்லாருக்கும் சுருஹத்தி தோஷம்னு பேர். இது குடும்பத்தில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படின்னா என்னன்னா, என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் பணம் சேர்த்து வைக்கிறது மட்டும் வரவே வராது. இது வரைக்கும் பாருங்க, அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் செலவானாதான் அடுத்தது வரும். இந்த மாதிரியான தொல்லைகள் உங்களுக்கே இருக்கும். இதுல என்னோட சந்தேகம் என்னன்னா, அப்பா தாத்தா வகையில 2 தாரங்கள் யாருக்காவது இருந்ததா? 2 தாரங்கள் தாத்தா வகையில எதுவும் இல்லைங்க சாமிஜி. நீங்க அங்க பக்கத்துல கேக்குறீங்களா? இல்ல இல்ல, நானே என்ன கேட்டுக்கிறேன். சரி சரி, நீங்களே உங்களை கேட்டுக்கிறீங்களா? ஆமா ஆமா. சரி இருக்கட்டும். இது கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா கல்யாணம் ஆகாதுல முதல்ல சுரேஷ்ன்ற பேர் வேண்டாம். அதை முதல்ல மாத்திட்டாலே மேக்சிமம் பிரச்சனை முடிஞ்சிடும். அதே நேரத்தில் அவர் நல்ல பொறுப்புகளா செய்யற மனிதர் தான் தம்பி. ஆனா அது அவருக்கு பலனை தராது. அதுதான். முதல்ல என்ன நட்சத்திரம் அவரு? அஸ்வினி தான் சுரேஷ்குமார்னா வரும். நட்சத்திரம் தெரியலையா? அப்ப ஜாதகம் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்றது இல்லையா? என்னங்க பீரோல இருக்கு? ஹலோ, பீரோல வச்சு எடுக்கிற அளவுக்கு லைவ்ல நேரம் இல்லையே. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த நட்சத்திரத்தை கேட்டு பேரை முதல்ல மாத்துங்க, அது மட்டும் உறுதியா சொல்றேன். பேர் சொன்னாவே நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. இல்ல இல்ல, எனக்கு தெரியும், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பேர் மாத்தணும் பொழுது நட்சத்திரப்படி பண்ணிடணும். நான் தான் சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான் சுரேஷன் வைப்பாங்க. ஆனா உங்க பிள்ளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணல, மாறி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் நான் நட்சத்திரத்தை கேட்டேன். நானு அவரோட ராசியாவது தெரியுங்களா? அதுவும் தெரியாது. அப்பாவே இப்படி இருந்தா புள்ள ஏன் கடன் வைக்க மாட்டான்? சரி இருக்கட்டும். நீங்க அந்த ஜாதத்தை எடுத்துட்டு ஒரு முறை என்னை வந்து பாத்துருங்க. ஓகேங்களா?
சுவாமிஜியை நேர போய் ஜாதகத்தோட பாருங்க. அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, ஒரு 70 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, கண்ணீர் மல்க. அது கேட்டோன்னே எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்தது சுவாமிஜி. அவங்களுடைய கணவர் 45 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. அவர் இப்போ இருக்காரா இல்லையா ஒண்ணுமே தெரியல அவரை பத்தி. அந்த பெண்மணி நான் சுமங்கலியாதாமா என்ன தரிச்சுக்கிறேன், அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு மனசு உறுத்தல் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி குறிப்பாக அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். இவங்க 2 பேரும் அப்பா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருக்கிறது சரியா, அல்லது இல்லைன்னு நினைச்சு நிச்சயமாக கொடுக்க வேண்டிய தன்னுடைய கடமையான திதி கொடுப்பது சாலச் சிறந்ததா? என்ன பண்ணுறதுனே புரியலமா, நீங்க தான் எனக்கு சுவாமிஜி கிட்ட கேட்டு சொல்லணும்னு கண்ணீர் மல்க அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க சுவாமிஜி. அந்த அம்மாக்காக இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க அந்த அம்மா, எவ்வளோ ஒரு சிந்தனைகள் இருந்திருக்கும். அதை விட அவங்க கேட்டதை நீ அப்படியே கேட்குற பாருமா, இது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் இது அந்த பாட்டிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையும் இதுவும் ஒன்று. சாஸ்திரம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதை முதல்ல சொல்லிவிட்டு இயல்பான விஷயத்துக்கு வருவோம். 12 ஆண்டு காலங்கள் ஒருவர் இல்லை அப்படின்னு சொன்னால் 2 தரப்பை விதிக்குது. அவர் இல்லைன்னு முடிவு பண்ணிடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. இல்லை, நாங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணி எல்லா வேலையும் செய்து திதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நானும் வேற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது காணாத போனவர் சில வீட்டில் டம்முன்னு நிற்பாங்க. அப்போ எது தவறு? சாஸ்திரம் சொல்வது சரியா அல்லது இயல்பாக போக போகிறது எது தவறு சரின்னு எடுக்கும் பொழுது, பொதுவாக நம் கண்ணுக்கு தெரிவது தான் நாம் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும், இருக்க முடியும். கண்ணுக்கு தெரியாதது இருக்குதா இல்லையாங்கிறதே அங்கே கிடையவே கிடையாது. இல்லைன்னா ஒரு உணர்வு ஏதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதை நீங்கள் உணர்ந்து கண்டுபிடிக்கணும். ஏன் நீங்கள் அது மாதிரி சாதாரணம் வந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, உணர்ந்து கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அவர் இல்லை, நாங்கள் பாட்டுன்னு சுமங்கலியாக இருக்கோம், திதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காம அப்படியே இருந்தீங்கன்னா அதுவும் தவறு இல்லை. சரி, நாங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டோம், இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்துட்டாங்களா? எப்படி புது குழந்தை பிறந்தா பேரிச்சு விட்டுவோம், தொட்டில் போடுவோம், அந்த மாதிரியான சாங்கியங்களை செய்தால் அது சரியாக போயிடுதுன்றாங்க. அப்போ இந்த 2மே சாஸ்திர ரீதியாக விமோச்சனத்தை எடுத்துக்குவோம், இயல்பான ரீதியாக நம்பிக்கையை எடுத்துக்குவோம். இந்த 2ம் கலந்து நடங்க, குழப்பமே வச்சுக்காதீங்க. இதுதான் அதுக்கு. நீங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கையிலேயே போயிட்டே இருங்க, திதியெலாம் கொடுக்காதீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது, கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அது ஒரு காலமும் சாபத்தில் வராது. இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாரா, இதை பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த குழப்பத்தை வச்சுக்காதீங்க. நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அப்படியே இருப்பது தான் சாலச் சிறந்தது. அருமை சுவாமிஜி, அருமை. அதாவது அவங்க அந்த அம்மா கேட்ட கேள்வி என் மனசுல அவ்வளோ கஷ்டமா இருந்தது சுவாமிஜி. நீங்க சொன்ன விடை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆறுதலா இருக்கு சுவாமிஜி. நம்ம நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையாக பிரதிபலிக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு சுவாமிஜி. ஆமா ஐயா, வட்டம் போட்டிருக்காங்க. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களோட நாம் பார்க்கணும். இந்த வைத்தியம் மட்டும் இல்லை, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, எனக்கே இருக்குது. அது ஏதோ சின்ன துளிகளை உங்களுக்கும் தெரியணும்னு அடுத்த வாரம் காத்துக்கிட்டு இருங்க, நிறைய பார்ப்போம் சுவாமிஜி. அதுக்குள்ள மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக அமாவாசை மற்றும் அகண்ட பாராயணம் பற்றி சொல்லுங்க. ஆமாம், வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அது முதல்ல அசரியோடு தோணினது, அதுதான் நான் சொல்ல வேண்டியது. இது நம்பிக்கை இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, நம்பிக்கை இல்லாதவங்க ஏதோ சொல்கிறாருன்னு விட்டுருங்க. தியானங்களில் எப்பொழுதும் உட்கார வழக்கம் ஐயா. அப்படி தியானங்களில் உட்காரும் பொழுது இந்த கலிகாலத்தில் நம்ம எப்பவுமே பக்தர்களுக்காக ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணணும், அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அசரியா இந்த மாதிரி அகண்ட பாராயணம் எடுக்கணும்னு வந்த சொல்லுது. அசரின்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சிருக்கணும். சரீரம்னா இருந்து பேசுவது, அசரீரினா இல்லாமல் பேசுவது, அசம்னா இல்லாது. அசரீரியாக அந்த ஒரு குரல் கேட்டது, அது முருகனா அதில் பாம்பன் சுவாமியில் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கேட்டது. ஏன்னா இவங்க தான் பேசுகிறாங்க, நான் பொய் சொல்ல விரும்பலை. அசரி வந்தது, நான் எடுத்துக்கிட்டது முருகப்பெருமானும் பாம்பன் சாமியிடம். அதனால் அதை தொடங்கினேன். அது அவங்க அனுமதியால் ஏற்படுறது தான் அகண்ட பாராயணம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் அமாவாசை ஜும்சகா. அதை நான் படித்து உணர்ந்தது. அப்படி ஒரு அற்புதம் இருக்குது அந்த வெற்றிலை யாகத்திலும்
பிருகிருதியாகத்திலும் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அதனால வருகின்ற செவ்வாய் புதன், செவ்வாயை கண்டபாராயணம், புதன் அமாவாசை பங்கு கொண்டு பயனடைங்க. அதான் விளக்கம். அருமை சுவாமிஜி. வெற்றி மீது வெற்றி வந்து எங்கள் அனைவரையும் சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும் சுவாமிஜி. சேரும். கோடானு கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள் சுவாமிஜி. முட்டை மாட்டப்பட்டாங்களா? ஆமா சுவாமிஜி. அடுத்த வாரம் காத்துட்டுருங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள் ஐயா. வணக்கம். நேர்களே, மறந்துடாதீங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் உங்களுக்கான நேரம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 9600 964444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.